وأصحابه أجمعين أما بعد وقد قال الله تعالى في القرآن العظيم والفرقان الحميد أعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم يهب لمن يشاء إناثا ويهب لمن يشاء الذكور وقال نبينا صلى الله عليه وسلم حب الأنصار الثمر صدق الله العلي العظيم எல்லா புகழும் புகழ்ச்சியும் அல்லாஹ் ஒருவனுக்கே உரித்தாகுக. ஸலாத்தும் ஸலாமும் அருமை நாயகம் ரசூலே கரீம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீதும் அன்னார்களின் சத்திய வாழ்வை பின்பற்றி வாழ்ந்த உத்தம சத்திய சஹாபாக்கள், தாபிஈன்கள், தபா தாபிஈன்கள், ஷுஹதாக்கள், சாலிஹீன்கள், நாதாக்கள், நல்லடியார்கள், குறிப்பாக உலகில் வாழக்கூடிய முஸ்லிமான ஆண் பெண் அனைவர் மீதும் அல்லாஹுடைய அன்பும் அருளும் என்றென்றும் நிறைவாக உண்டாவதாக. சங்கைக்கும் மதிப்பிற்கும் உரிய பெரியவர்களே, சகோதரர்களே, அல் குர்ஆனில் அல்லாஹு தஆலா சிலருக்கு பெண் குழந்தைகளை, இன்னும் சிலருக்கு ஆண் குழந்தைகளை, இன்னும் சிலருக்கு பெண் குழந்தைகளையும் ஆண் குழந்தைகளையும் சேர்த்து வழங்குவதாக சொல்லி காண்பிக்கிறார். இன்னும் சில பேர்களை அல்லாஹ் இந்த உலகத்தில் குழந்தை பாக்கியம் அற்றவர்களாக, மலடுகளாக அவர்களை ஆக்குவதாகவும் சொல்லி காண்பிக்கிறார். குழந்தை செல்வங்கள் இந்த உலகத்தில் ஒரு மனிதனுக்கு வழங்கப்படும் அருட்கொடைகள், அல்லாஹ்வுடைய நிஅமத்துகள், அன்பளிப்புகள். அந்த குழந்தைகளை சரியான முறையில் வளர்த்து பராமரித்து ஆளாக்கி சமூகத்தில் அவர்களை பயிற்சி செய்வது ஒவ்வொரு பெற்றோரின் தலையாய கடமையாக இருந்து கொண்டிருக்கிறது. அல் குர்ஆன் இன்னொரு இடத்திலே குழந்தைகளை பற்றி சுப செய்தி என்று சொல்கிறது. நீண்ட காலமாக குழந்தை இல்லாமல் ஏக்கத்தில் இருந்த நபி ஜக்கரியா அலைஹிஸ்ஸலாம் அவர்களுக்கு அல்லாஹ் தஆலா வயதான காலத்தில் கிட்டத்தட்ட ஒரு சுமார் 90 வயது இருக்கும், குழந்தை பெற்றெடுக்க முடியாத அந்த ஒரு நேரத்தில் அல்லாஹ் யஹ்யா என்ற ஒரு அற்புதமான குழந்தையை அவர்களுக்கு நாம் கொடுத்தோம் என்று குர்ஆனிலே சொல்லி காண்பிக்கிறார். பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் குழந்தைகள் விஷயத்தில் மிகுந்த கவனம் எடுத்துக் கொண்டார்கள். குழந்தைகளோடு பெருமானாருக்கு ஒரு தனிப்பட்ட ஒரு நெருக்கம் இருந்தது, அநியோன்யம் இருந்தது. அதே ஷரீஃபில் நபிக்கும் குழந்தைகளுக்குமான தொடர்பு சம்பந்தமாக பல்வேறு ஹதீஸ் நூல்களில் தனி பாடமே இருக்கிறது. பாபு சிவாரு நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், நபியின் காலத்தில் வாழ்ந்த சிறுவர்கள், நபியோடு தொடர்பு இருந்த சிறுவர்கள். ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா சொல்வார்கள், பரக்கத்திற்காக குழந்தைகளை நபியிடம் கொண்டு வருவார்கள். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தஹனீக் செய்வார்கள். தஹனீக் என்று சொன்னால் பிறந்த குழந்தையை கொண்டு வந்த உடனே தன் வாயில் ஒரு பேரித்தம்பலத்தை போட்டு மென்று அதனுடைய ஒரு பகுதியை எடுத்து அந்த குழந்தையின் வாயில் வைத்து விடுவது. இதற்கு தஹனீக் என்று அரபியில் பெயர். அப்படி வைத்துவிட்டு நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அந்த குழந்தைக்காக துஆ செய்வார்கள். குழந்தைகள் பிறந்த உடனே வலது காதில் பாங்கு சொல்வது, இடது காதில் இகாமத் சொல்வது, பெரியோர்கள் நல்லவர்கள்ட்ட கொண்டு போய் அந்த குழந்தைக்கு தஹனீக் செய்வது, இதுவெல்லாம் சுன்னத்தாக விரும்பத்தக்க காரியமாக மார்க்கத்தில் நமக்கு வலியுறுத்தி சொல்லப்படுகிறது. உம்மு சுலைம் ரலியல்லாஹு அன்ஹா அவர்கள் தன்னுடைய குழந்தை அனஸ் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களை பெருமானாரிடம் அழைத்து சென்று அப்துல்லாஹ் இந்த அனசுக்காக அவர்களுடைய பணிவிடையாளர், அவருக்காக நீங்கள் துஆ செய்யுங்கள் என்று சொன்னார். ஸல்லல்லாஹு அலைஹி அவர்கள் அந்த அனஸ் ரலியல்லாஹு அவர்களுக்காக துஆ செய்தார்கள். யா அல்லாஹ், இவருக்கு நிறைய செல்வத்தை கொடு, நிறைய குழந்தை செல்வங்களை கொடு, அந்த இரண்டிலும் நீ பரக்கத் செய். வாரிசுலஹு பிமா அஅதைத்து,
செல்வத்திலும் சந்ததியிலும் பரக்கத்தை செய்வாயாக. அல்லாஹ் அவர்களுக்கு நீண்ட ஆயுளை கொடுத்தார். சில அறிவிப்புகளில் 99 வயது வரை வாழ்ந்தார்கள் என்றும், வேறு சில அறிவிப்புகளில் 119 வயது வரைக்கும் அனசுஜியுல்லாஹர்கள் வாழ்ந்தார்கள் என்ற தகவலும் வரலாற்று நூல்களிலே இடம்பெற்றிருப்பதை நாம் பார்க்கிறோம். நபியினுடைய துஆவின் பரக்கத். அன்பிற்குரிய பிரிவுகள், அனசுஜியுல்லாஹர்கள் அவங்க சொல்றாங்க, அபூ தல்ஹா ரலியல்லாஹு அன்ஹு அவங்களுக்கு ஒரு குழந்தை பிறந்தது. அவர்கள் அப்துல்லா என்று பெயர் வைத்து என்னிடம் கொடுத்து நபியிடம் அனுப்பி வைத்தார்கள். நான் அந்த குழந்தையை தூக்கிக் கொண்டு நபியிடம் சென்றேன். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சஹனி பேரிச்சம்பழத்தை வாயில் நின்று அதை எடுத்து அந்த குழந்தையின் வாயில வைத்தார்கள். அந்த குழந்தையை சப்பி சப்பி சாப்பிடுவதை பார்த்து நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்வார்கள், ஹுப்புல் அன்சாரி அஸ்ஸாமர், அன்சாரிகள் பேரிச்சம்பழத்தை எப்படி நேசிக்கிறார்கள் என்று பாருங்கள் என்று அந்த குழந்தை சாப்பிட்டதை பெருமானார் ரசித்தார்கள் என்ற செய்தியை இந்த வாழ்க்கையின் வழியாக நாம் ஹதீஸ் ஷரீஃபிலே பார்க்கிறோம். அன்பிற்குரிய பெரியவர்களே, இப்ப குழந்தைகளுடைய தலையை தடவுறது ஒரு சுன்னத் இல்லை. ஹதீஸ்ல வருது, அப்துல்லாஹ் இப்னு ஜாஃபர் சொல்றாங்க, மஸஹ ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பியதிஹி அலா ரஅஸி, பெருமானார் என்னுடைய தலையை தடவினார்கள். அதே மாதிரி தெருவில் விளையாடக்கூடிய குழந்தைகளுக்கு சலாம் சொல்றது சுன்னத். யஸூல் அன்சார, நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்சாரி சஹாபாக்களை சந்திப்பார்கள். ஒரு சல்லிமு அலா சிரியானி, அவர்களின் குழந்தையாக இருக்கக்கூடிய நபர்களுக்கு சலாம் சொல்வார்கள். பெரியவங்க சின்ன குழந்தைகளுக்கு சலாம் சொல்றது ஒரு சுன்னத். வயஸ்ஸஹு அலா ரூஸிஹி, நஸை ஷரீஃப் அவர்கள் அவர்களுடைய தலையை நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தடவி கொடுப்பார்கள். பிறந்த குழந்தையின் முகத்தை பெருமானார் தடவினார்கள். அப்துல்லாஹ் இப்னு ஸஅலபா சொல்றாங்க, ஹிஜ்ரத்துக்கு 4 வருஷத்துக்கு முன்னாடி நான் பிறந்தேன், என்னை பெருமானாரிடம் கொண்டு செல்லப்பட்டது, என் முகத்தை நபிகளால் தடவினார்கள். ஜாபிர் இப்னு சம்ரா ரலியல்லாஹு அன்ஹு சொல்றாங்க, ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் நான் குழந்தையாக இருந்தபோது என் கன்னத்தை தடவினார்கள். மஹ்மூத் இப்னு ரபீ என்ற ஒரு சஹாபி ஹதீஸ் ஷரீஃபில் வருகிறது, நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய முகத்தில் கொப்பளித்து விளையாடினார்கள். மஸ்ஜித் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சிறுவர்களோடு பெருமானார் எந்த அளவிற்கு நெருக்கமாக அந்யோன்யமாக இருந்திருக்கிறார்கள் என்ற இது போன்ற ஏராளமான செய்திகள் ஹதீஸ் நூல்களிலே விரவி கிடக்கிறது. அனசுக்கு ஒரு தம்பி இருந்தார், பிரபலமான சஹாபி அனசுக்கு ஒரு தம்பி, அவருக்கு அபூ உமைர் என்று ஒரு பெயர். அவர் ஒரு நாள் கவலையாக இருந்தாரு. பெருமானார் பார்த்தாங்க, சிறுவர் கவலையாக இருக்கிறாரேன்னு சொல்லிட்டு ஒரு இலக்கிய நடையில் அவங்க பேசினாங்க. யா அபா உமைர் மா ஃபாதர் முகை, அவர் ஒரு சிட்டுக்குருவி வளர்த்துட்டு இருந்தார். குழந்தைகள் ஆசைப்பட்டு வீடுகளில் கிளி வளர்க்கிறது, சிட்டுக்குருவி வளர்க்கிறது, பூனை வளர்க்கிறது, புறா வளர்க்கிறது, இதெல்லாம் வீடுகளில் இருக்கும். அந்த மாதிரி அபூ உமைர் ஒரு சின்ன சிட்டுக்குருவி வளர்த்துட்டு இருந்தாரு. அது ஒரு நாள் இறந்து போச்சு. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கிட்ட நலம் விசாரிக்கிறாங்க, நீ ஏன் கவலையா இருக்கிறவனுக்கு என்ன ஆச்சு? அப்ப அவர் சொல்றாரு, என்னுடைய சிட்டுக்குருவி இறந்து போச்சு. இது ஒரு சின்ன ஒரு செய்தி. ஆனால் இந்த ஹதீஸ்ல இருந்து நிறைய சட்டங்களை மார்க்க நிபுணர்கள் எடுக்கிறார்கள். குருவி வளர்க்கலாமா, குழந்தைகள் வளர்க்கலாமா, வீட்டில் வளர்க்கலாமா, அது மார்க்கத்தில் அனுமதி இருக்குதா, இப்படி நிறைய சட்டங்கள் ஹதீஸின் வழியாக நமக்கு சொல்லி காட்டப்படுகிறது. உமர் இப்னு அப்துல் ஸலமா ரலியல்லாஹு அன்ஹு அவங்க சொல்றாங்க, நான் குழந்தையாக இருந்தேன், சாப்பாட்டு தட்டில் கை இங்கும் அங்குமாக சுற்றி கொண்டிருந்தது. உணவு நடுவுல பரக்கத்து இறங்குது. உணவை எப்படி சாப்பிடணும் குழந்தைகளுக்கு பெருமானார் கற்றுக்கொண்டார். அவர் சொல்றாரு, ரசூலுல்லாஹ்வுடைய கையை பிடித்து சொன்னாங்க, குல் பிஸ்மில்லாஹ், அல்லாஹ்வுடைய பெயரை சொல்லி நீ சாப்பிடு. ஒபி எலீனிக்க, உன்னுடைய வலது கரத்தால் சாப்பிடு. ஒபிஸ்மா எலீக்க, உனக்கு பக்கத்துல இருந்து சாப்பிடு. உணவினுடைய 3 அம்சங்கள், பிஸ்மில்லாஹ் சொல்லி சாப்பிடுறது, வலது கரத்தால் சாப்பிடுவது, பக்கத்துல இருந்து சாப்பிடுறது. நாம என்ன நினைக்கிறோம், குழந்தைக்கு சொல்லி என்ன புரிய போது நினைச்சிட்டு நாம எதையுமே குழந்தைக்கு சொல்லி கொடுக்காம விட்டுறோம். ஆனால் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஒரு 3 வயதிலிருந்து வாழ்க்கையின் ஒழுக்கங்களை, வாழ்க்கையின் நெறிமுறைகளை
சின்ன வயதிலிருந்து குழந்தைகளுக்கு சொல்லிக் கொடுப்பதை ஒரு வளமையாகவே வைத்திருந்தார். சின்ன குழந்தைகளுக்கு நாம் என்ன செய்யணும்? சின்ன சின்ன விஷயங்களை, தேவையான விஷயங்களை அவ்வப்பொழுது கற்றுக் கொடுத்து கொண்டே இருக்க வேண்டும். அன்றைக்குரிய பெரியவர்களே, பெருமானார் குழந்தைகளோடு இருந்தது. ஸல்லல்லாஹு அவர்கள் தோதுருப்பாங்க. வேற குழந்தைகள் ஹசன் ஹுசைன் வந்து முதுகுல ஏறி உட்கார்ந்துக்குவாங்க. சில நேரங்கள் அவங்க எழுந்து கீழே உட்கார்ந்துட்டையும் நீண்ட நேரம் முதுகாவில் இருக்காங்க. சந்தோஷம் அந்த அளவுக்கு குழந்தைகளோடு மிகவும் நெருக்கமாக அந்யோன்யமாக இருந்தார்கள். குழந்தைகளுக்கு முத்தம் கொடுக்கிறது அது ஒரு சுன்னத். ஒரு சஹாபி பெருமானார் முத்தம் கொடுக்கிறத பார்த்துட்டு கேட்டார், என்ன நீங்க குழந்தைகளுக்கு முத்தம் தான் கொடுக்குறீங்க? அப்போ சொல்லிட்டு அவர் சொல்றாரு, எனக்கு 10 குழந்தைகள் இருக்கிறாங்க, இதுவரைக்கும் யாருக்குமே நான் முத்தம் கொடுத்ததில்லை. அப்புறம் இப்னு ஹாபிஸ் என்ற சஹாபி அவருக்கு பெயர். ரசூலுல்லாஹ் சொல்றாங்க, உன்னுடைய உள்ளத்திலிருந்து அல்லாஹ் தஆலா இரக்க தன்மையை எடுத்து விட்டால் நான் என்ன செய்ய முடியும்? முத்தம் கொடுக்கிறது அப்படிங்கிறது இரக்கத்தின் வெளிப்பாடு, அன்பின் வெளிப்பாடு. இரக்க சுபாவம் உள்ளவர்களால் மட்டும்தான் குழந்தைகளை கொஞ்ச முடியும், குழந்தைகளோடு விளையாட முடியும். பெருமானார் குழந்தைகளோடு இருக்கும்போது குழந்தையாக மாறிவிடுவார்கள், பெரியவர்களோடு இருக்கும்போது பெரிய மனுஷனாக மாறிக்கொள்வார்கள். நபியினுடைய செயல்கள் ஒவ்வொருத்தருக்கும் தகுந்த மாதிரி மாறி அவர்களுக்கு தேவையான விஷயங்களை அந்தந்த நேரத்தில் கொடுத்து கொண்டே இருந்தார்கள். அப்படித்தான் சஹாபாக்களை பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் பச்சிளம் குழந்தையிலிருந்து பல சஹாபாக்களை மிக பெரும் ஆளுமைகளாக இந்த உம்மத்தில் உருவாக்கினார்கள். நபியின் வஃபாத் சமயத்தில் கபரில் இறங்கிய ஒரு சிறுவர் என்று வரலாறு சொல்கிறது. குசம் இப்னு அப்பாஸ். அப்பாவுடைய மனம் குசம். அவர் ரசூலுல்லாஹி கபூர்ல இறங்கினாரு. கடைசியாக நபியை இந்த உலகத்தில் பார்த்தது யார் என்ற வரலாற்று தகவலை நம்ம எடுத்து பார்க்கும் போது குசமுடைய பெயர் தான் பதிவாக இருக்கிறது. அவர் ஒரு சிறுவர், ஒரு 6-7 வயசு. எந்த அளவிற்கு பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் குழந்தைகளோடு மிக மிக நெருக்கமாக பிரியமாக இருந்தார்கள் என்ற செய்தியை நாம் பார்க்கிறோம். அனசுல்லாஹ் சொல்லக்கூடிய செய்தி முஸ்லிம் ஷரீஃப்ல வருது, மா ராயித்து அஹதன் கான அர்ஹமு பில் இயாதி மின் ரசூலில்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். நபியை விட குடும்பத்தாரின் மீது அதிகம் பிரியம் வைத்திருக்கக்கூடிய ஒரு நபர் யாரையும் நாம் பார்க்கவில்லை. பெருமானார் குடும்பத்தின் மீது மிகவும் பிரியமாக இருந்தார், மிக அந்யோன்யமாக நேசமாக குடும்பத்தாரை நேசிக்கக்கூடிய ஒரு நபராக இருந்தார். இப்ப குடும்பத்தாரை நேசிப்பது, குழந்தைகளை கொஞ்சுவது, குழந்தைகளை கொண்டாடுவது, குழந்தைகளை உருவாக்குவது, குழந்தைகளை வார்த்தெடுப்பது, குழந்தைகளுக்கு சின்ன வயசிலேயே மார்க்கத்தை, தீனை, வாழ்க்கை நெறிமுறைகளை, ஒழுக்கங்களை, நம் அனுபவத்தை குழந்தைகளுக்கு கற்றுக் கொடுப்பது மார்க்கம் வலியுறுத்தக்கூடிய முக்கியமான அம்சம். குழந்தைகள் மீது இரக்கம் காட்டுவது. சொல்வார்கள், மல்லம் இரகம் சொகைரனா, யார் நம்முடைய குழந்தைகள் சிறுவர்கள் மீது இரக்கம் காட்டவில்லையோ, யாருக்கு மொத்த கபீரினா, நம்மை பெரியவர்களின் அந்தத்தை அறியவில்லையோ, படைப்பினா அவர்கள் நம்மை சார்ந்தவர்கள் அல்ல. குழந்தைகளை நேசிக்க வேண்டும், குழந்தைகளோடு இரக்கத்தோடு நடந்து கொள்ள வேண்டும். அதே போன்று பெரியவர்களை மதிக்க வேண்டும். பெரியவர்களுக்கு, வயசுல மூத்தவங்களுக்கு, அனுபவத்தில் மூத்தவங்களுக்கு, அறிவில் மூத்தவங்களுக்கு கண்ணியம் கொடுப்பதும் மார்க்கத்தின் ஒரு அம்சமாக நபியின் வழிகாட்டலாக இருந்து கொண்டிருக்கிறது. அன்பான பெரியவர்கள், அலைஹிஸ்ஸலாத்து அவர்கள் கூறுகிறார்கள், அத்திபு அவுலாதக்கும் அலா ஸலாத்தி ஹிசாலி, உங்கள் குழந்தைகளுக்கு 3 விஷயங்களை நீங்கள் கற்றுக் கொடுங்கள். ஹுப்பி நபியிக்கும், உங்கள் நபியின் நேசத்தை. குழந்தைகளுக்கு சிறிய வயதிலேயே நபியின் அன்பை நாம் போதிக்க வேண்டும். நபியின் குடும்பத்தாரின் மீதுண்டான நேசத்தையும் கற்றுக் கொடுங்கள். பெருமானார் உம்மத்திற்கு எந்த அளவிற்கு தியாகம் செய்தார்களோ அதே போன்று நபியின் குடும்பத்தார்களும் இந்த உம்மத்திற்கு நிறைய தியாகங்களை செய்திருக்கிறார். 3வது கிராஅத்துல் குர்ஆன், குர்ஆன் ஓதுதலை உங்கள் குழந்தைகளுக்கு நீங்கள் கற்றுக் கொடுங்கள். பெருமானார் சொன்ன இன்னொரு அறிவிப்பு, அக்ரிமு அவுலாதக்கும் வஹஸினு அத்தபஹும், உங்கள் குழந்தைகளை நீங்கள் கண்ணியப்படுத்துங்கள். குழந்தைகள்கிட்ட அன்பாக பேசுறது, கண்ணியமாக பேசுறது. ஒரு ஸ்டேஜுக்கு அப்புறம் குழந்தைய
நம்ம புள்ளதான் வாடா போடான்னு பேசணும், அப்படி பேசக்கூடாது. ஒரு 17-18 வயசு கடக்கும் போது அது உங்கள் மகள் தான், உங்கள் மகன் தான், அவர்களோடு நீங்கள் கண்ணியமாக பேசுவோம், கண்ணியமான வார்த்தைகளை பேசுவோம். இதுவெல்லாம் சுன்னத்தா நபியின் அழகிய வழிமுறையாக இருக்கிறது. பாத்தினும் அர்த்தபகும், அவர்களுக்கு அழகிய முறையில் ஒழுக்கத்தை கற்றுக் கொடுங்க. அதிகாரத்தால் சாதிக்க முடியாததை அன்பால் சாதிக்க முடியும். நம்முடைய பிள்ளைகளாக இருந்தால் அவர்களிடம் கனிவாக, மென்மையாக, அறிவுபூர்வமாக நாம் அவர்களுக்கு நல்ல பல ஆலோசனைகளை கொடுக்க வேண்டும், வழங்க வேண்டும், அவர்களை நெறிப்படுத்த வேண்டும். அல் குர்ஆனில் வரக்கூடிய அற்புதமான ஒரு சூரா அல் லுக்மான். லுக்மான் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் தன்னுடைய மகனுக்கு செய்த பல உபதேசங்களை அல்லாஹ் சொல்லி காண்பிக்கிறார். அல்லாஹ்விற்கு அந்த உபதேசங்கள் பிடித்து போன தன் மகனை பார்த்து நேரடியாக அவருக்கு சொன்னார், யா புனைய நான் முஸ்லிம், என்னுடைய அருமை மகனே, அல்லாஹ்விற்கு நீ இணை வைக்காதே. இந்த ஷிர்க் ஊருக்குன்னு அலீம், நிச்சயமாக இணை வைத்தல் என்பது மிகப்பெரிய அநீதம், அல்லாஹ்விற்கு செய்யக்கூடிய அநியாயம். குழந்தைகளுக்கு பெற்றோர்கள் உபதேசம் செய்யணும். நீ குழந்தைகள்கிட்ட பேசுறதே, குழந்தைகளுக்கு நாம டைம் கொடுக்கறது இல்லை, குழந்தைகளோட டைம் ஸ்பெண்ட் பண்றது இல்லை, வேற தொழில், இப்படியே பெற்றோர்கள் சுத்தி கொண்டே இருக்கிறார்கள். குழந்தைகளுடைய விருப்பு வெறுப்புகளை, ஆசிரியர்களை, உணர்வுகளை நாம் கேட்டு தெரிந்து கொள்ள வேண்டும். குழந்தைகள் யார்கிட்ட பேசுறாங்க, யார்கிட்ட பரவுறாங்க, அவங்க என்ன மாதிரி உலகத்தை பார்க்கிறாங்க, உலகத்துடைய சிந்தனை அவங்க உள்ளத்துல என்ன மாதிரி ஏறிட்டு இருக்குது, நண்பர்கள் யார் யார் எப்படி இருக்கிறாங்க, எல்லாவற்றையும் பெற்றோர்கள் கிரகிக்க வேண்டும், தெரிந்து கொள்ள வேண்டும். குழந்தைகளோடு ஒரு நண்பனை போன்று பெற்றோர்கள் பழக வேண்டும். ஒரு தோஸ்தாக, ஒரு ஃப்ரெண்ட்லியாக பழக வேண்டும். ஆண் குழந்தையாக இருந்தாலும் சரி, பெண் குழந்தையாக இருந்தாலும் சரி. சமூகத்தில் சந்திக்கக்கூடிய எத்தனையோ பிரச்சனைகள், எத்தனையோ சந்தோஷங்கள், எத்தனையோ சண்டைகள், இதையெல்லாம் ஒரு குழந்தை பெற்றோரிடம் எப்போது சொல்லும் என்றால், பெற்றோர்கள் பக்கத்தில் அன்போடு அமர்ந்து தோல் கை போட்டு பேசும்போதுதான் அந்த குழந்தை தன் மனதில் உள்ளதை பெற்றோரிடம் வெளிப்படுத்தும். அன்பான பெரியவர்களே, லுக்மான் அலைஹிஸ்ஸலாம் தன் மகனுக்கு சொல்றாங்க, நீ ஷிர்க் செய்யாதே, இணை வைக்காதே. இப்ப குழந்தைகளுக்கு ஈமானை போதிக்க வேண்டும், இறையச்சத்தை, தக்வாவை போதிக்க வேண்டும். பாவத்தை பற்றி சொன்னாங்க. வானத்துல, பூமியின் அடியில, கல் பாறைக்குள் எந்த ஒரு விஷயத்தை ஒரு சிறிய கடுகு வித்தளவு செய்தாலும், செயலை செய்தாலும் அல்லாஹ் அதை வெளிப்படுத்தி சொல்வான். யாரும் பார்க்காத இடத்துல போய் இந்த உலகத்தில் எந்த ஒரு மனிதனும் எந்த பாவத்தையும் செய்துவிட முடியாது, எந்த நன்மையையும் செய்துவிட முடியாது. எல்லாமே அல்லாஹ்வுடைய கண்காணிப்பில் தான் இருக்கிறது. இப்ப இந்த தக்வாவை, இறையச்சத்தை எல்லா இடமும், உலகத்தின் அனைத்து பாகங்களும் அல்லாஹ்வுடைய கேமராவுக்குள், கண்காணிப்புக்குள்தான் இருக்கிறது என்ற சிந்தனையை குழந்தைகளுக்கு நாம் தர வேண்டும். தொழுகையை நிலைநாட்டி சொன்னாங்க, தொழுகையை நிலைநாட்டி தன் மகனை பார்த்து நேரடியாக சொன்னாங்க. குழந்தைகளுக்கு ஒரு 7 வயசு ஆகிட்டா தொழுகுமாறு ஏவனும் பெற்றோர்கள் ஒரு முக்கியமான விஷயம். பெற்றோர்கள் உபதேசம் பண்றாங்க குழந்தைகளுக்கு, ஆனா அவங்க செய்யறது இல்லை. அந்த உபதேசத்துல எந்த மாற்றம் ஏற்படாது, இந்த உபதேசத்துல உயிரோட்டம் இருக்காது, குழந்தைகளுக்கு மாற்றம் வராது. நாம் நம்மை மாற்ற வேண்டும், குழந்தைகளை மாற்றம் முயற்சிக்க வேண்டும். அதுதான் உண்மையான மாற்றம். இப்ப குழந்தைகளுக்கு தொழுகை ஏவுறது, தொழுகை விஷயங்களை கற்றுக் கொடுக்கிறது, நன்மையை ஏவு, தீமையை தடு, உனக்கு ஒரு சோதனை வந்தால் அதை பொறுத்துக் கொள் சொல்றாங்க. இந்த சோதனையை பொறுத்துக் கொள்வது, நன்மை ஏவது, தீமையை தடுக்கிறது, தொழுகையை தொடர்ந்து கடைபிடித்து வருவது உறுதிமிக்க காரியங்களில் உள்ளது. இன்னதாருக்கு அஜுமை உமூர், அதோடு அவங்க இருக்கிற தொடர்ந்து பேசுறாங்க. பெருமையின் ஆணவத்தின் காரணமாக மக்களை விட்டு ஒரு முகத்தை திருப்பிக் கொள்ளாது, யாற்றையும் பேசாம கர்வத்தோடு இருக்காது. பூமியில் பெருமையோடு நடக்காது. அல்லாஹ் பெருமை அளிக்கக்கூடியவனை விரும்புவதில்லை, ஆணவம் கொண்டவனை விரும்புவதில்லை. நடையில் நடுநிலையை கடைபிடி. சில பேர் பார்த்தீங்கன்னா நடக்கும் போதே ஒரு பெருமை வெளிப்படும். நடையில் நளினமாக யதார்த்தமாக நடந்து உன் சப்தத்தை நீ தாழ்த்திக் கொள். சப்தமோடு யாரையும் பேசாது.
பேச்சு எப்படி இருக்கணும்? அறிவுபூர்வமாக இருக்கணும், தெளிவாக இருக்கணும். சில நேரங்களில் சில விஷயங்கள் நம்ம ஆதாரத்தோடு பேசும்போது அந்த பேச்சுக்கு வேல்யூ உண்டு. சத்தமோடு பேசி ஒரு பொய்ய உண்மையாக ஆய்க்க முடியாது. பகவானுக்கு சொல்றாங்க, வகூல் சௌத்திக்க, சப்தத்தை தாழ்த்திக்கும். யார்கிட்ட பேசினாலும் நடுநிலையாக. இந்த மாதிரியான உபதேசங்களை நம்முடைய குழந்தைகள் நாம் சொல்ல வேண்டும் என்ற கோணத்தில் தான் குர்ஆன் இந்த வரலாறை கூறுகிறது. அதை நாம் புரிய வேண்டும். பகவானுக்கு இந்த உபதேசத்தை அல்லாஹ் ஏன் சொல்றானா, ஒவ்வொரு முஸ்லிம் பெற்றோரும் தன்னுடைய குழந்தைகளுக்கு வாய்ப்பு கிடைக்கும் நேரங்களில் குழந்தைகளோடு உட்கார்ந்து ஒரு சிறந்தடியாக அவர்களுக்கு அதிகார தோரணை இல்லாமல் அன்பான முறையில் இது போன்ற உபதேசங்களை அவ்வப்போது செய்து கொண்டே இருக்க வேண்டும். பள்ளிக்கு வரும்போது குழந்தைகள் உடன் அழைத்து வந்து தொழுகை பழக்க வேண்டும். சின்ன வயசுல பள்ளிவாசலுக்கு வந்து சொல்லக்கூடிய தொழுது பதவி குழந்தைகள் தான் பிற்காலத்தில் பள்ளியின் நிர்வாகிகளாக மாறுகிறார்கள். ஒரு 18 வயசுல இருக்கிற குழந்தை பள்ளிக்கே வரலங்க, தொழுகையை இங்க பழக்கிற கூட்டிட்டு வரல. 60 வயசுல இந்த குழந்தை பள்ளிவாசலுக்கு வராது. என்னைக்கோ ஒரு நாளைக்கு சும்மாவுக்கு வரும், என்னைக்கோ ஒரு நாளைக்கு வருஷத்துக்கு ஒரு 2 ஈதுக்கு வந்துட்டு அப்படியே அவங்க வாழ்க்கை சரிவிட்டு போய்கிட்டே இருக்கும். இது என்ன வாழ்க்கை இது? இப்போ குழந்தைகளை உடன் அழைத்து வாழ்க்கை எத்தனையோ லீவு நாட்கள், விடுமுறை நாட்கள் வருகிறது. நீங்க பள்ளிக்கு வரும்போது அழைத்து வந்து அவர்களுக்கு தொழுகைனா என்ன, மஸ்ஜித்னா என்ன, ஷரியத்னா என்ன, மார்க்கம்னா என்ன, குர்ஆன்னா என்ன, இது போன்ற அடிப்படை வாழ்க்கைக்கு தேவையான விஷயங்களை கற்றுக் கொடுங்கள், பழக்கப்படுத்துங்கள். உலமாக்கள் எழுதுவார்கள், அற்புதமான ஒரு வார்த்தை, சொல்லாலும் செயலாலும் நன்மையான விஷயங்களில் உங்கள் குழந்தைகளுக்கு நீங்கள் முன்மாதிரியாக இருங்கள். ஒரு குழந்தைக்கு முதல் ரோல் மாடல் யாருங்க? தாய் தந்தை. இந்த உலகத்துல அந்த குழந்தை முதல்ல யாரை பார்க்குது? தாயையும் தந்தையும் தான் பார்க்குறாங்க. என்ன பேசுறாங்களோ, என்ன செய்யறாங்களோ, அதுதான் அதுக்கு முதல் அறிவு, முதல் நாலேஜ். அதுக்கப்புறம் தான் ஸ்கூலு, காலேஜ், டீச்சர், ஃப்ரெண்ட்ஸ் எல்லாமே அதுக்கு அப்புறம் தான். இப்ப பெற்றோர்கள் சரியாக இருக்கும் போது, அவர்களுடைய சொல்லும் செயலும் சரியாக இருக்கும் போது அந்த குழந்தையுடைய உள்ளத்திலும் செயலிலும் ஒரு பெரிய மாற்றத்தை நம்ம நிச்சயமாக பார்க்க முடியும். அன்பான பெரியவர்களே, நாம் குருதி எழுதுவார்கள், அந்த குழந்தைகள் நல்ல குழந்தைகளாக உருவாகி நல்ல அமல்களை செய்து வாழும் போது அந்த குழந்தையை பெற்றோர்களுக்கு அந்த குழந்தை செய்யக்கூடிய அமலை போன்ற கூலி பெற்றோருக்கும் கிடைக்கும், அந்த குழந்தைக்கும் கிடைக்கும். எவ்வளவு வாக்கியம்! சூரத் கஹ்ஃப்ல அல்லாஹ் சொல்லுவான், ஒரு சாலிஹான பெற்றோர், ஒரு தந்தை தன் குழந்தைகளுக்காக சொத்து சேர்த்து வைக்கிறாரே, அவர் நல்ல மனிதராக வாழ்ந்து இறந்து விட்டாலும் அவருடைய சொத்தை, வாரிசு சொத்தை அந்த பிள்ளைகளுக்கு சரியாக கொண்டு போய் அல்லாஹ் சேர்ப்பான் என்ற ஒரு தகவலை சூரத்து கஹ்ஃபிலே நாம் பார்க்கிறோம். அல்லாஹ் நம்முடைய வாழ்க்கையிலே அவன் தந்திருக்கக்கூடிய குழந்தைகள் என்ற அருட்கொடைகளை சரியான முறையில் பராமரித்து அவர்களுக்கு செய்ய வேண்டிய, தர வேண்டிய ஒழுக்கங்களை, குர்ஆனுடைய ஞானத்தை, மார்க்கத்தின் போதனைகளை சரியாக தந்து அவர்களுக்கு ஆற்ற வேண்டிய கடமைகளை முழுமையாக நிறைவேற்றி அல்லாஹ்வுடைய பொருத்தத்தை பெறக்கூடிய நல்ல தௌஃபீகை நம் அனைவருக்கும் நசீபாக்கி தருவானாக. வாஹிரு தஅவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி தஆலா வ பரகாத்துஹு.